ஓம் நம சிவாய. எல்லோரும் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு வரேன். அது ஒன்றும் இல்லைங்க, சின்ன காரணம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் ஜாதகம் எழுத போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் தள்ளி இருக்கணும் உங்கள் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தீங்கனாலும் ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் பக்கத்தில் வாடகை வீடு பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கு தாங்க இன்றைக்கி பால் காய்ச்ச போகிறோம். சித்திரை 1 செவ்வாய்க்கிழமை வந்து தாங்க பால் காய்ச்ச போகிறோம். நல்ல நேரம் பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 8:30 வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்போயே காலையிலே எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் இங்கே, அதாவது எங்கள் மாமனார் வீட்டிலேருந்து திங்ஸ் வந்து வாங்கி வச்சு எடுத்துகிட்டு வரல. ஏன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரி அங்கேருந்து சென்டிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரல. எல்லாமே காலையிலே தான் போய் வாங்கினோம். ரொம்ப அவசரமாக தான் எங்கள் ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு திங்ஸாக வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் அதாவது தண்ணி குடம் ஃபுல் தண்ணியாக குடம் வச்சு கொண்டு வந்தோம். அப்புறம் உப்பு, மஞ்சள்தூள் இந்த 3 பொருட்களை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதுபடி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து 8:30க்குள்ளே பால் காய்ச்சிட்டோம். அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு சிம்பிளாங்க, யாருக்குமே சொல்லலை. இது வாடகை வீடு தானே அப்படிங்கிற ஒரு இதுலேயே யாருக்கும் சொல்லலை. அம்மா, அப்பா, அக்கா, அப்புறம் அத்தை, மாமா, பெரியம்மா, அண்ணன் இவங்களுக்கு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். புதுசாக இன்றைக்கி தான் நல்ல நாள். வந்து அதாவது எங்கள் ஊர்லலாம் வயலில் பார்த்திங்கன்னா ஏர் உழுவாங்க, நல்லேர் கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் இன்றைக்கே பால் காய்ச்சிட்டோம். சின்ன விஷயமா ஆரம்பிச்சிருக்கோம். இது நல்லபடியாக முடிஞ்சு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் சொந்த வீட்டுக்கு போயிடுவோம். அது வரைக்கும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட இந்த நாளாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி இந்த புது வருடத்தை தொடங்குற எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஒரு தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேங்க. ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.